ஏய் என்னடி வாங்கிட்டு வந்திருக்க? என்னடி இது? இது லக்ஷ்மி கிருஷ்ணா நேச்சுரல்ஸோட 32 ஹெர்பல் ஹேர் ரீக்ரோத் ஆயில். இதை டெய்லி யூஸ் பண்ணினா உனக்கு முடி கொட்டுற பிரச்சனையே இருக்காது. அது மட்டும் இல்லாமல் நியூ ஹேர்ஸும் ரீக்ரோத் ஆகும். அப்படியா? சூப்பர்ல. வேற என்ன இருக்கு? இது என்ன சாக்லேட் மாதிரி இருக்கு? சாக்லேட் மாதிரி தான், ஆனால் இது பயோட்டின் ஹேர் கமிஸ். இதை நீ டெய்லி சாப்பாட்டுக்கு அப்புறம் ஒன்று சாப்பிட்டீங்கன்னா ஹேர் நல்ல க்ரோத் ஆகும் அண்ட் திக்காகவும் ஸ்ட்ராங்காகவும் வளரும். அண்ட் இது கிளினிக்கலி ப்ரூவன். சூப்பர். வேற என்ன இருக்கு? இது இது ஃபோர்கட் ஜெல். ஃபோர்கட்டில் பிளாண்ட்னஸ் இருக்கிறவங்களாம் யூஸ் பண்ணிக்கலாம். சரி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சாப்பிட்டு கம்மிஸ் மாதிரி செம்ம டேஸ்டா இருக்கு. ஆ அப்போ சாக்லேட் சாப்பிட்டே நம்ம ஹேர் நல்லா பார்த்துக்கலாம்னு சொல்ல வர. கண்டிப்பாக. லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். கழுக காக்கா பார்க்குற மாதிரி பார்க்குற நகருடா ராவணி கோபம். லாவண்யா கோபாலா, போற போக்க பார்த்தா நான் செத்தா கூட ஏன்டா என்கிட்ட சொல்லாம செத்தன்னு சொல்லி என் பணத்துல வந்து கேட்பா போல அவ. மச்சான், உன் முன்னாடி ஒருத்தர் சைலண்ட் பண்ணுனா நீ என்னடா பண்ணுவ? ஒண்ணுமே பண்ண முடியாது. அவன் சாவறத வேடிக்கை பார்க்க வேண்டியதான். நானும் நீ சாகரதான்டா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். லூசே, நான் சைனட்டே சாப்பிடல. இந்துவை லவ் பண்ணுறதும் சைலண்ட் சாப்பிட்றதும். இந்துவ சைனட்னு சொல்றியாடா நீ? நீ என்னதான் சொன்னாலும் உண்மை பொய்யாகாதுடா. டேய், அவள்கிட்ட சாரி கேட்கறதுக்கு ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லு. அவளுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணாத. அவளுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணும்போதே பாம்பு மாதிரி வந்து கொத்துறா. அவளுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்த பண்ணி அந்த பாம்போட பல்ல பிடிங்கிடு. மச்சான், ஒரு ஹெல்ப்பு. என்ன ஹெல்ப்பு? உனக்கு தெரியாதுதா, 6 மணிக்கு மேலே எனக்கு கண்ணு தெரியாதுன்னு அப்படி கைத்தாங்கலாம் கூப்பிட்டு போய் வீட்டில் விட்டுறியா? சரி வா. ஹலோ. இரவில் நிலாவின் அழகை ரசிக்க உங்கள் வீட்டு மாடிக்கு வரியா? எங்கள் தாத்தா விட நீ தான் எங்கள் வீட்டு மாடிக்கு அடிக்கடி வர. உங்கள் தாத்தா செத்து 10 வருஷம் ஆச்சுன்னு சொன்ன? ஆமாம். அப்புறம் எப்படி ஆவியாவா?
மயிறு காக்காவா? காக்காவா? ஆமாம். நான் காக்காவாவே இருந்துட்டு போகிறேன். நீ மாடிக்கு வா, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன். என்ன சர்ப்ரைஸ்? நீ வா சொல்கிறேன். சொல்லிடா என்ன? நீ கெஸ் பண்ண முடியாத ஒன்று. என்ன பிரியாணியா? இல்லை. லிப்ஸ்டிக்கா? இல்லை. ட்ரெஸ்ஸா? இல்லை. அபிர் பென்சில்? இல்லை. செருப்பு? இல்லை. ஒரு மயிறு உள்ள அப்புறம் எதுக்கு நான் வரணும்? கோமதி பால் எங்கடே? அடே கோமதி பால் எங்கடே? முதல்ல இந்த ஆளுக்கு பால் ஊற்றணும். கொலைக்கிற நாய் கடிக்காது, கடிக்கிற நாய் கொலைக்காது. அந்த பழமொழி மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா கக்கூஸில் ஊற்றுற ஆசிடுக்கு கூட 99% தான் கேரண்டி. அந்த மாதிரி தான் அந்த பழமொழியும். நம்ம உயிரை காப்பாற்றிக்கணும்னா நம்ம தான் ஓடியாகணும். இப்படிக்கு பேட்மேன். हाफ गर्लफ्रेंड को अवार्ड केदा चौथा पति என்ன நினைக்கிறேன்க்கா? இந்த கதையை கேட்டு எல்லாருமே நல்லா இல்லைன்னு சொன்னாங்க. அப்படி நல்லா இல்லாத கதைக்கு தான் பாஸ்கர் அவார்டு கிடைக்கும்னா என்கிட்ட நிறைய நல்லா இல்லாத கதை இருக்கு. उनकलोदा नेक्स्ट मूवी है ना लव पदमा एना पदम लव எங்க இருக்க? எங்கே இருந்தாலும் 5 நிமிஷத்தில் உன் முன்னாடி வரணும், அதானே? அதே தான். சாரி. எதுக்கு சாரி? நேற்று நீ என்கிட்ட சண்டை போட்டல, அதுக்கு நான் உன்கிட்ட சாரி கேட்குறேன். சரி ஓகே. கொஞ்சம் கூட யோசிக்காமல் சரி ஓகேன்னு சொல்கிற, பதிலுக்கு திரும்பி சாரி கேட்கணும்னு தோணலையா? மண்டே மயிர் விளக்கு மட்டும் யூஸ் பண்ணுறவங்க கேட்டலாம் நான் சாரி கேட்க முடியாது. நீ ரொம்ப அறிவாளி தான். உனக்கு மூளை இல்லைன்னு கண்டுபிடிச்சேன்ல, நான் அறிவாளி தான். ஆமாம், எனக்கு மூளை இல்லை. உன்னை லவ் பண்ணதுக்கு 4 மாடு வாங்கி மேய்ச்சிருந்தா கூட 4 காசு சம்பாரிச்சிருப்பேன். போய் மாடு மேய்க்க வேண்டியதானே? இப்போ தானே தெரியுது உன்னை மேய்க்கிறதுக்கு மாடு வாங்கி மேய்க்கிறது பெட்டர்னு. இல்லை எருமாடா வாங்கி மேய் சரியா? ஆ, நீ ஒரு எருமாடு, அப்போ இன்னொரு எருமாடு தானே ஜோடி சரியா இருக்கும். ஏய், நீ என்ன எங்கே இருக்குன்னு கேட்கும் போதே தெரியும்டி என்னை வர சொல்லி குழி தோண்டி புதைக்க போகிறேன்னு. நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம். ஆ, நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம். காலையில் ராசி பலனில் இன்னையிலேருந்து நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொன்னா, இப்போ நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலான்னு சொல்கிற. ஒருவேளை இதான் அந்த நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆக போகிற நேரமோ? இஃப் யூ டோன்ட் மைண்ட், பிரேக்கப் பண்ணுறதுக்கான ரீசன் தெரிஞ்சுக்கலாமா? நீ என் பேச்சு கேட்கல. என்ன கேட்கல? ஒரு நாள் அவுட்டிங் போகலாமான்னு கூப்பிட்டேன். நியூஸில் மழை வரும்னு சொல்கிறாங்கன்னு சொன்னேன். நீ பங்குனுவேல் பல்ல காட்டுதுன்னு என்கிட்ட பல்ல காட்டின அடுத்த 15 நிமிஷத்தில் மழையில் நினைஞ்சோம். அதை சமாளிக்கிறதுக்காக என்னை பார்த்து கேவலமாக ஒரு சிரிப்பு சிரிச்ச பாரு. அந்த சிரிப்பு இப்போ நினச்சா கூட அன்றைக்கி வந்த மின்னல் உன் தலையில் விழுந்திருக்கணும்னு இப்போ வரைக்கும் தோணுது. சரி, அடுத்து உன்னால் எதுவுமே முடியாது. என்ன முடியாது? எதுவுமே என்னால் எல்லாமே முடியும்டி. முடியாதுடா. முடியும்டி. எங்கன்னா கிளம்பு குத்துட்டு பார்க்கலாம். அறிவாளி அறிவாளி. அதான் சொன்னாலும் உன்னால் முடியாதுன்னு. ஏய், உனக்கு என்ன பார்த்தா மட்டும் எங்கேந்திர இவ்வளோ வன்மம் வெளில வருது? எங்கள் ஸ்கூல் ரெஸ்ட் ரூம் கம்பவுண்ட் மேலே எப்போவுமே ஒரு ஓனாக உட்காந்துருக்கும். அது எதுவும் என்ன பண்ணல. ஆனால் அதை பார்த்தா எனக்கு கல்லால் அடிச்சுக்கொள்ளணும்னு தோணும். அதுவும் என்ன பாவம் பண்ணல. அதை பார்த்தா எனக்கு பாவமாக தரல. ஒரு நாள் ஆசைப்பட்ட மாதிரியே அது தலையில் கல்லை போட்டு கொண்டேன்.
புரியுது. புரிஞ்சா சரி. நான் இனிமே சுகந்திர பறவை. இனிமே காக்கா மாதிரி எங்கள் வீட்டு டெரஸ்க்கு வந்து உட்காராத. நீ கான்னு கத்துனால நான் திரும்பி கூட உன்னை வந்து பார்க்க மாட்டேன்டி. இப்படி ஒன்று விட்டு போக கஷ்டமாக இருக்குது. அதனால மாயா மாயாவா? மாயா சொல்லு. ஜீவா ஒன்று ஒன் சைடாக லவ் பண்ணுறது தெரியும். அது எப்படி உனக்கு தெரியும்? ஒரு பையனோட மனசு ஒரு பொண்ணுக்கு தானே தெரியும். உடஞ்ச 2 இதயங்களை ஓட்டு வைக்கிறது காக்காவுக்கு சோறு வைக்கிறது விட புண்ணியம். இப்போ எதுக்கு என்ன கூப்பிட்ட? இனிமேல் உங்கள் 2 பேருக்கு இடையில நான் வரமாட்டேன். இல்லை புரியல. ஐயோ மாயா இங்க வா, நான் சொல்றேன். இந்தோ போய் வேலையை பாரு. பாய் பாய். இந்து உங்கள் வாழ்க்கையிலேருந்து போயிட்டான்னு கவலைப்படாதீங்க. நான் அவளை விட உங்களை நல்லா பார்த்துப்பேன். நான் மட்டும் பேசிகிட்டே இருக்கேன், நீ எதுவும் பேசாமல் இருக்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்னை யாருமே இவ்வளோ கேரிங்கெல்லாம் பார்த்துக்கிட்டது இல்லை மாயா. தேங்க்யூ. நம்ம ஒரு 30 days பழகி பார்ப்போம். அப்புறம் நமக்குள்ளே செட் ஆச்சுன்னா கல்யாணம் பண்ணிக்கலாம். சே படமாக எடுக்கிறானுங்க. எனக்கு இந்த 15 நாள் எப்படி போச்சுன்னே தெரியல. ஜீவா, என் கூட இருந்த இந்த 15 days உனக்கு எப்படி போச்சு? ஃபஸ்ட்டு இந்துவை பார்க்கும்போது மேக்ஸ் எக்ஸாமுக்கு ஃபார்முலா ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு போவேன். ஆனால் இப்போ ஒன்றை பார்க்க வரும்போது இவிஎஸ் எக்ஸாம் போகிற மாதிரி ஹாப்பியாக வரேன். நீ வச்ச டெஸ்ட்டில் நான் பாஸ் ஆகிட்டேன்னா? எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. கண்ணை மூடு, நான் என்ன சொல்ல வந்தேன்னா அதை சொல்லிடுறேன். சீ உன் கண்ணு. ஓ சரி 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 சரி. சொல்லு சொல்லு. 2 நிமிஷம். சை, நீ எதுக்கு நீங்க திரும்பி வந்த? மாயா எது சொல்கிறதா இருந்தாலும் இதை பார்த்துட்டு சொல்லு. இதை புடி. மாயா எங்க போற? ஏய் அப்படி அவள்கிட்ட என்னடி காமிச்ச? காக்கா வடைய தூக்குன மாதிரி இவ்வளோ வேகமா போயிட்டு இருக்கா. நீ தான் பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டில, அப்புறம் என்ன மை இங்க வந்த? நான் பாஸ்கராவோட வாங்குற மாதிரி கனவு கண்டேன். அது லவ் ஸ்டோரிக்கு. என்னால் நார்மலாக லவ் பண்ண தெரியாது. அதான் நீ மாயாவை லவ் பண்ணுறதை பார்த்து லவ் ஸ்டோரி எழுதினேன். இந்த குட்டை குழப்ப இங்க என்ன பண்றா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. கோளாறு மண்டை இங்க என்ன பண்றா? எக்ஸாம் போற மாதிரி ஹாப்பியா வரேன். சின்ன வயசில் எங்கள் அப்பா பல்ல உடையிற மாதிரி கனவு கண்டேன். அதை போய் எங்கள் அப்பாட்ட சொன்னேன். அதை கேட்டு அவர் பல்ல காட்டினார். அதை பார்த்து எனக்கு வந்து கல் எடுத்து தெரிஞ்சு அவர் பல்ல உடைச்சிட்டேன். நான் கண்ட கனவு மாதிரி அவர் பல்ல உடஞ்சிருச்சு. அதே மாதிரி இந்த பாஸ்கரோட எனக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நீ சொல்ற காமெடியை நினைச்சு சிரிக்கிறதா இல்லை என் வாழ்க்கையை நினைச்சு அழுகிறதான்னு தெரியலடி. நான் போய் ஸ்கிரிப்ட் கம்ப்ளீட் பண்ணணும். பாய். ஏய் அப்படி அந்த போன்ல என்னடி இருந்துச்சு? என்னடி காட்டின? சஸ்பென்ஸோட சாவு.
Next intermatery script panna poringa. லவ் ஸ்டோரி